வெல்கம் பேக் டு ராஜ் வித் லட்சுமி அஃபிஷியல். ரொம்ப நாள் கழிச்சு வருஷமா நான் கேட்டிருந்த ஒரு பழம், முழு பழம் இப்போதான் வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்க இதை கட் பண்ணி சாப்பிடலாம், எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு போலாம். ஃபர்ஸ்ட் கத்தியில வந்துட்டு எண்ணெய் தடவி கட் பண்ணலாமா? கட் பண்ணியா? நான் பண்ணுவா? எங்க மாமா தான் இப்ப கட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தடவிக்குமா? என்ன தடவிக்கிறியா? என்னாச்சு? சூப்பர். இது எத்தனை கிலோ மாமா இருக்கும்? 4 கிலோ. 4 கிலோ. ஆமா, இதுக்கப்புறம் நீ எடுக்கலாம், நான் அதுக்கப்புறம் நான் கட் பண்றேன். ஓகே, இரு, வாட்டமா இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துறேன். சரி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணும்ல. எண்ணெய் தடவிக்க வேண்டியதுதான். இந்த சீசன்லலாம் வந்துட்டு என்னென்ன பழம் கிடைக்குதோ அந்தந்த சீசனுக்கு அந்த பழம் வாங்கி சாப்பிடணும். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, இந்த பழம், முழு பழம் எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 வருஷமா நானும் கேட்டுட்டு இருக்கேன். முழு பழம் வாங்கி கொடுமா, முழு பழம் வாங்கி கொடுமான்ட்டுன்னு. இது வரைக்கும் முழு பழமே வாங்கி கொடுத்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஹீட் பாடி, எனக்கு ஆகட்டும் அவருக்கு ஆகட்டும். ஸோ அதனால இது சாப்பிட்டா இன்னும் ஹீட் ஆகிடும் அப்படின்ட்டு நல்லா வந்துட்டு பழமே எனக்கு வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு தான் வந்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரிவா, நீ ஆசைப்பட்டு மாதிரி வாங்கிக்கோ அப்படின்ட்டுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு. 4 கிலோவா மாமா? 4 கிலோ. 1 கிலோ எவ்வளோமா? 30 ரூபாய். 1 கிலோ 30 ரூபாய். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஏரியால நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆமா, கட் பண்ணியாச்சு. பழம் நல்லா ஸ்வீட்டா இருக்கும் போல இல்லம்மா, ரொம்ப எல்லோவா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பலாப்பழம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஹார்டா இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள பழம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். மாமா, பலாப்பழம் கட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? என்ன சொல்றது? இங்க பாருங்க சொல்லு.
நானே கட் பண்ணதுல தான் ஃபர்ஸ்ட் டைம். என்னது அது? என்னது இதுன்னா? இதுதான் அதோட பேரு. ம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? பழம் செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாரு மாமா எப்படி இருக்குன்ட்டுன்னு. சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. செம சூப்பராக இருக்குல்ல, பயங்கர இனிப்பா இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர இனிப்பா இருக்குது. கட் பண்ணுமா? செம சூப்பராக இருக்குது. இந்த பலா கொட்டையெல்லாம் வச்சு காரக்குழம்பு செய்வாங்க இல்லம்மா? காரக்குழம்பு, கறி குழம்பு, சிக்கனுக்கு போடலாம். சிக்கனுக்கு சிக்கனுக்கு போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அம்மா ம். 4 கிலோ வாங்கியிருக்கோம்ல, இது ஒர்த்தபிள் இல்லையா மாமா? இது ஒர்த்தபிள் கிடையாதுங்க. எப்படி ஏன்னா நம்ம சொல்ற? வாங்கின இடத்துலயே வந்து கிலோ 100 ரூபாய். ஓகேவா? இந்த பழத்தை நம்ம உரிச்சோம்னா 1 கிலோ வருமா என்னன்னு தெரியல எனக்கு. பட் 1/2 கிலோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 50 ருபீஸ் அது அங்கேயே வாங்கியிருக்கோம். என்ன ஒரு ஆசை, முழு பழம் வாங்கி வீட்டில் எடுக்கணும்ட்டுன்னு. சரி ஓகே. ஆனா இது கட் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம்ல. ரொம்ப ஆமா, நீ வந்துட்டு கடையிலேயே வாங்கலாம் அப்படின்ட்டு நீ சொல்ற, சரியா? நான் உன்னதான் காமிச்சிட்டு இருக்கேன். கடையில வாங்கலாம் அப்படின்ட்டு நீ சொல்லிட்டு இருக்க. பட் ஆனா வந்துட்டு கடையில வந்து அம்மா கட் பண்ணி வச்சிருக்க பழம் தான் கொடுப்பாங்க. ஆமா தானே? ஆமா. ஆனா வந்துட்டு நம்ம எந்த பழம் டேஸ்டா இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்து நம்ம வாங்கிட்டு வரது தானே அது நல்லா இருக்கும். கண்டிப்பா அதுதான் நல்லா இருக்கும். அதுதான் நல்லாவும் இருக்கு. இவ்வளவு இனிப்பா இருக்கு தெரியுமா அது? பழம் நல்லா கனிஞ்ச பழம் இது. இப்ப அவங்க கட் பண்ணி வச்சிருந்த எப்படி இது செங்காயா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, கலரே இந்த கலர் இல்லையே. பழம் கலரே இல்லை. முழு பழம் வாங்கினது வந்துட்டு பெனிஃபிட் தானே? பெனிஃபிட் தான். நம்ம கொஞ்சம் அந்த சுவையோட சாப்பிடணும். ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு வர்றது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது தான் காசு கொடுத்து வாங்குறதுக்கு உண்டான பலன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எப்படி நல்லா எல்லோயிஷா இருக்கு பாருங்க. செம சூப்பரா இருக்கு பாருங்க, அவ்வளோ இனிப்பா இருக்கு. ஏமாம்மா இத்தனை வருஷமா எனக்கு இந்த முழு பழம் வாங்கி தரலாம்? அதுக்கு உண்டான ரீசன் சொல்லு. இங்கே கேமரா பத்தி சொல்லு. நம்ம 2 பேருக்குமே பாடி ஹீட்டு. இதுல முழு பழம் பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு, பலாப்பழம் ஆல்ரெடி ஹீட்டு. இதுவே வாங்கியிருக்க மாட்டேன். சின்ன பழம்ன்றது இருந்ததுனால தான் வாங்கினேன். பெருசு இருந்தா வாங்கியிருக்க மாட்டேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இதுதான் சைஸு. ஆமாட அதை தேடி கண்டுபிடிச்சி சின்ன சைஸா இருக்குது பார்த்து வாங்கினாரு. ஆனா எங்களோட லக்கு நல்லா பழமா கிடைச்சிருச்சு இல்லம்மா? அதுதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலாப்பழம் வந்துட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் எங்க வீட்டுக்காரு. என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? இந்த பலாப்பழம் வர கொட்டையை வந்துட்டு அவருக்கு நான் வேக வச்சு கொடுக்கணுமா. அப்பதான் வந்துட்டு இந்த பழம் வந்துட்டு உங்களுக்கு வாங்கி தருவேன்ட்டுன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் சரின்னு சொன்னதுனாலதான் எனக்கு இந்த பலாப்பழமே வாங்கி கொடுத்தாரு இல்லம்மா? அப்படின்னா அதுல இருக்கிற சத்து முழுசா சாப்பிடணும். அதுக்காக இந்த ஆஃப்டர் ஒரு பலா கொட்டைக்காக நான் இது வேக வச்சு கொடுத்தாதான் நான் வாங்கி தருவேன்னு நீ சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் ஆல்லாம் இல்லை, பலாக்கொட்டையோட சுவையும் தனியா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
செம்ம டேஸ்டா இருக்கு. அதுதான் ஒரு இது முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த பேலன்ஸ் இதுதான் இருக்கு. டேஸ்டா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நானே வந்துட்டு பாதி பழம் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், வயிற்றுல இறங்கிட்டே இருக்குது. அல்வா துண்டு மாதிரி போகுது, அவ்வளோ இனிப்பா இருக்குது இல்லம்மா? இந்த பலாக்கொட்டை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலான்ட்டுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்புல போடலாம், கறி குழம்புல போடலான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்றாரு. ஆனால் இதுக்கு நாங்கள் போட்டு சாப்பிட்டது கிடையாது. என்னதான் இருந்தாலும் கடைக்காரங்க உரிக்கிற மாதிரி நம்ம உரிக்க மாட்டோம். ஏதோ நம்மளால தெரிஞ்சதை உரிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் ராஜ்வித் லட்சுமி அஃபிஷியல் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பாய்.